ராமாயணத்தின் 6 காண்டங்கள். பாலகாண்டம் குழந்தை பருவம், அயோத்திய காண்டம் இல்வாழ்வு அதாவது திருமணம் குறித்தது, ஆரண்ய காண்டம் வனவாசம், கிட்கிந்தா காண்டம் சீதையை பிரிதல் வாலிவதம், சுந்தர காண்டம் அனுமனை பற்றியது, யுத்த காண்டம் ராமன் ராவணன் போர், 7வது காண்டமாகிய உத்திரகாண்டம் என்னும் பகுதியை ஒட்டக்கூத்தர் இயற்றினார். முதற் படலம் ஆற்றுப்படலம், இறுதி படலம் விடை கொடுத்த படலம். ராம காதைக்கு ஆதி காவியம் என்றும், அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதிகவி என்ற பெயரும் உண்டு. கம்பரின் ராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கூறுவர். கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் முழுவதும் மின்னி மிளிர்கின்றன. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற கணக்கீடும் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்ச நிலை அடைந்தது. கதை மாந்தரின் வட சொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர். ராமன் ராமன், ஹனுமன் அனுமன், லக்ஷ்மணன் இலக்குவன், விபீஷணன் வீடணன். இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்பர் பெரியோர். கதி என்பது கதி என்ற வார்த்தையில் உள்ள க என்பது கம்பராமாயணத்தையும் தி என்பது திருக்குறளையும் குறிக்கும். கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. பொருள், அணி, நடை ஆகியவற்றால் சிறந்தது. ராமன் திருமாலின் அவதாரம், இலக்குவன் ஆதிசேடனின் அவதாரம், பரதன் சக்கரத்தின் அவதாரம், சத்ருகணன் சங்கின் அவதாரம். ராமன் திருமாலின் அவதாரம், இலக்குவன் ஆதிசேடனின் அவதாரம், பரதன் சக்கரத்தின் அவதாரம், சத்ருகணன் சங்கின் அவதாரம். ராமனின் குலம் சூரிய குலம். தந்தை தசரதன், தாய் கோசலை, வளர்ப்பு தாய் கைகேயி சுமித்ரை, ஆசிரியர் வசிஷ்டர், நாடு கோசலம், நகரம் அயோத்தி. ராமனின் தம்பியர் பரதன் இலக்குவன் சத்ருகணன். கைகேயின் மகன் பரதன், சுமித்ரையின் மகன்கள் இலக்குவன் சத்ருகணன். ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் குகன், சுக்ரீவன், வீடணன். ராமனின் மனைவி சீதை. சீதைக்கு ஜானகி, மைதிலி என்ற வேறு பெயரும் உண்டு.